நம்ம பார்க்க போகிற டேர்ம் ஜீரோ எஃப்ஐஆர். இந்த ஜீரோ எஃப்ஐஆர் அப்படிங்கிற கான்செப்ட் 2012 நிர்பயா கேங் ரேப் கேஸில் ஜஸ்டிஸ் வர்மா கமிட்டினால இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்டது. பட் இது எப்போ லைம்லைட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா ரீசெண்டாக நடந்த மணிப்பூர் வயலன்ஸ் இன்சிடென்ட்ல தான். இந்த ஜீரோ எஃப்ஐஆர்னா என்ன? ஜீரோ எஃப்ஐஆர்ன்றது ரொம்ப சிம்பிளான கான்செப்ட்டுங்க. இப்போ நம்ம ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறோம். அங்கே என்ன சொல்லுவாங்க, இந்த குற்ற செயல் அந்த லிமிட்டில் நடந்துருந்துச்சுன்னா அந்த கம்ப்ளைண்ட் எடுத்துப்பாங்க. அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இது எங்கள் ஏரியா கிடையாது, இது எங்கள் லிமிட்குள்ளே வராது, நீங்கள் கன்சர்ன் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. பட் ஜீரோ எஃப்ஐஆர் கான்செப்ட் படி நீங்கள் எந்த போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அவங்க அந்த கம்ப்ளைண்ட் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அந்த கம்ப்ளைண்ட்டை வாங்கிட்டு அவங்க அதுக்கு எந்த நம்பர் எதுவுமே கொடுக்காம அந்த எஃப்ஐஆர் வந்து ஜீரோ நம்பர்டாகவே இருக்கும். அதுக்கப்புறம் அது வந்து கன்சர்ன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. கன்சர்ன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபார்வர்ட் பண்ணதுக்கு அப்புறமா அது வந்து நம்பர் ஆகி எஃப்ஐஆர் ப்ரொசீடிங்ஸ், தட் இஸ் எஃப்ஐஆர் நம்பர் ஆகி இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆகும். இந்த கான்செப்ட் தான் ஜீரோ எஃப்ஐஆர் கான்செப்ட்னு சொல்கிறாங்க. இந்த ஜீரோ எஃப்ஐஆர் கான்செப்ட் பற்றி தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த ரீலை ஷேர் பண்ணுங்கள். For more knowledge about legal facts, follow Insta.